சரிடா. டேய் இப்ப செகண்ட் பார்க்க போறோம்டா. இப்ப செகண்டுக்கு என்ன அப்படின்னா இருக்கிறதுல ஈஸி இந்த செகண்ட் தான், ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா கான்ஃபிகர் த கிவன் நெட்வொர்க் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருவாங்கடா. டேபிள் குடுத்துருவாங்க. இந்த டேபிள வச்சு நம்ம அவங்க குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும்டா. ஸோ அதோட டயகிராமும் இங்க குடுத்துட்டாங்க. அதோட டயகிராம் இப்படிதான் இருக்க போகுது. 2 ரவுட்டர் இருக்க போது. இங்க ஒரு ரவுட்டர், இங்க ஒரு ரவுட்டரு. அது கீழ ஹப்போ, ஸ்விட்சோ இருக்க போது. இங்க 2 ஹப் குடுத்துருக்காங்க. அது கீழ வந்து 2 கிளையண்ட் இருக்க போது. ஒரு பிசி, ஒரு லேப்டாப். இங்க வந்து ஒரு பிசி, ஒரு சர்வர் குடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிளையண்ட்ன்றனால. ஸோ அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கேபிளிங் குடுத்துட்டு கேபிளிங் குடுத்துட்டு, அவங்க சொல்லியிருக்க ஐபி அட்ரஸ் குடுத்துட்டு, கம்யூனிகேஷன் பண்ணணும். அவ்வளவுதான். பிங் பண்ணணும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. பிங் வந்து அந்த ஆர்ஐபி மூலமா பண்றதுனால ஈஸி நம்மளுக்கு. மோஸ்ட்லி பிங் பண்ணணும் அப்டின்னா டைனமிக் ரூட்டிங்கே யூஸ் பண்ணுங்க. இந்த ஆர்ஐபியே யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பேசிக் அதான். ஜஸ்ட் வந்து பிங் பண்ணணும் அப்டின்னா ரவுட்டர் ஆர்ஐபி அப்படின்னு குடுத்துட்டு, வெர்ஷன் 2ன்னு குடுத்துட்டு, ஆ உங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க் அவைலபிளா இருக்கோ அந்தந்த நெட்வொர்க்க மட்டும் நெட்வொர்க் அப்படின்னா அதோட நெட்வொர்க் அட்ரஸ் குடுத்தா போதும். அது பாக்குறதுக்கு நான் ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் இதுல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க டயகிராம்ல குடுத்திருக்க மாரியே நம்மளும் அங்க அசெம்பிள் பண்ணிப்போம் எல்லாத்தையும், எல்லா திங்ஸையும். ஸோ 2 ரவுட்டரு. எதுக்கு ஜிகாபிட் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதையும் பிரிச்சு. இது ஆனா சீரியல் போர்ட்டும் இல்லையே. ஒரே நிமிஷம். இருக்கட்டும். இப்போ வந்து ஹப்ப உங்க 2 குடுத்துருக்காங்க. ஸோ ஹப் வந்து இங்க இருக்கும். ஹப்போ இல்ல ஸ்விட்சோ எது வேணா வச்சுக்கலாம். ஹப்பே நம்ம வைப்போம். 2 ஹப் பிளேஸ் பண்ணிட்டோம். இப்ப 2 கிளையண்ட். ஸோ அவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ கனெக்ஷன் வந்து ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் தான் யூஸ் பண்றோம் இங்க. வழக்கம் போல கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு டேய் பிடி, ஆ டேய் அவங்க கொடுத்த ரவுட்டர் தான் போடணுமா இல்ல நம்மளா ரவுட்டர் போட்டுக்கலாமா? நம்மளா போட்டுக்கலாம். சனியும் பிடிச்சது இதுலயும் சீரியல் போட்டு காணோம். டேய் இவர் தப்பா கொடுத்துருக்காரா ரவுட்ரு. திரும்பி நான் கழட்டணும். டேய் எல்லா டேய் டேய் இல்லடா பிடி மகனே, ரவுட்டர் என்ன மட்டுமே யூஸ் பிரச்சனை? பண்ணலாம்ல? டேய் அதான்டா, பிடி ரவுட்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம். பிடி ரவுட்டர்ல ஜிகாபெட் ஈத்தர்நெட் கிடையாது, ஓகேவா? வெறும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் மட்டும் தான் இருக்கு. ஆ வெறும் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஆமா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் மட்டும் தான் இருக்கு. ஸோ 19 1924 இல்லடா, நீ ஏதாவது பிராண்ட் பேரு சொல்றியா? டேய் 1924 ஒண்ணு இல்லவே இல்லடா. ஆமா, 1941 கிடையாது. 4331 கிடையாது. சரிடா, இப்ப உடனே ஒண்ணு சொல்றேன். அதாவது பிடி ரவுட்டரை யூஸ் பண்ணுவோம். அங்க ஜிகாபைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னு போட்டுக்கோங்க. அந்த ஆள் வந்து ஜிகாபைட் எங்கப்பான்னு கேட்டாங்கன்னா ஜிகாபைட் தெரில சார்ன்றுங்க, அவ்வளவுதான். சோ நம்ம பிடி ரவுட்டரை யூஸ் பண்ணுவோம். எனக்கே தெரிலடா. எனக்கு தெரிஞ்ச நான் ஏன்டா சொல்லாம இருக்க போறேன்? எந்த ரவுட்டர்னு தெரிய மாட்டேங்குதுடா.
நான் தான் ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு கூகுள் போட்டு வந்தேனா. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டே போட்டுருவோம் நம்ம. சரி ஓகேடா. அவங்க இப்ப டயகிராம்ல குடுத்த மாரியே இப்ப நம்ம கனெக்ஷன் அப்படியே கனெக்ஷன் நம்மளும் டயகிராம் போட்டாச்சு. இப்ப கொஸ்டின்ல போயிட்டு என்னென்ன ஐபி குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல வந்து ரவுட்டர் 0க்கு 2 போர்ட் குடுத்துருக்காங்க. சீரியல் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபி குடுத்துருக்காங்க. சீரியல் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ஜீன் இருக்கு. நம்ம எஃப்ன்னு எடுத்துப்போம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு ஒரு ஐபி குடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரவுட்டர் 1க்கு வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு ஒரு ஐபி, சீரியலுக்கு ஒரு ஐபி குடுத்துருக்காங்க. சீரியலுக்கு ஒரு ஐபி குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப சர்வருக்கு எல்லா பிசிக்கும் ஒரு ஒரு ஐபி குடுத்துருக்காங்க. இப்ப அவங்க குடுத்த டீடைல்ஸ் படியே நம்ம வந்து ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரே நிமிஷம். இப்ப வந்து ரவுட்டர் 0 இந்த ஃபர்ஸ்ட் ரவுட்டர்ல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு வந்து 172 சீரிஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போயிட்டு எனேபிள் கான்ஃபிக் வழக்கம் போல எப்பயும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இன்ட் இப்போ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு வந்து F0/0க்கு வந்து என்ன ஐபி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 172.16.16.5.1 அப்படின்னு சொல்லிட்டு 5.1 போடும். அதெல்லாம் இனிமேல் இந்த ஐபி கொடுத்துட்டு அதுக்கான சப்நெட் கொடுத்துடணும். அதுக்கான சப்நெட் வந்து இவர் என்ன கொடுத்துருவாரு, 255.255.55.0 அப்படின்னு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அதே மாதிரி நோ ஷட் கொடுத்துடணும். நோ ஷட் கொடுத்துட்டு இப்போ வந்து சீரியல் போர்ட் இன்டர்ஃபேஸ் இன்ட் S2/0 ஐபி ஆடு சீரியலுக்கு என்ன இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா 192.168.16.97 192.168.16.97 இதுக்கும் வந்து சப்நெட் என்ன கொடுத்துருக்காரு, 255.255.255.0. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து லெஃப்ட் சைட் கிளாக் இருக்கிறனால நமக்கு வந்து கிளாக் ரேட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணிடணும். கிளாக் ரேட்ன்ற கமாண்ட் கொடுத்தோம்னா வராதுடா, இது ரொம்ப முக்கியம்டா. நோ ஷட். இப்போ நம்ம வந்து ஒரு ரவுட்டருக்கு வந்து நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரவுட்டருக்கு செட் பண்ணுவோம். சேம் எனேபிள் கான்ஃபிக் இன்ட் F0/0. ஸோ இங்கே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு ரெண்டாவது ரவுட்டுக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா 192.168.5.1 ஐபி ஆடு குடுறா. அவ்வளவுதான், நம்ம தான் பிரச்சனை. நோ ஷட். இப்போ சீரியல் சைடு இன்ட் S2/0 ஐபி ஆடு என்ன ஐபி கொடுத்துருக்காரு, 92.168.16.98. 255.255.255.0. நோ ஷட். ஸோ ரவுட்டர்ல இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் ஐபி செட் பண்ணி அப்பும் பண்ணியாச்சு. ஸோ இங்க
கனெக்ஷன்ஸ் எல்லாம் கிரீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளைண்ட் சைட்ல போயிட்டு ரவுட்டருக்கான 2 இன்டர்ஃபேஸ், அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்க்கான ஐபியும் செட் பண்ணியாச்சு, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் ஐபியும் செட் பண்ணியாச்சு, சீரியல் போர்ட்டோட இன்டர்ஃபேஸ் ஐபியும் 2 ரவுட்டருக்கும் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 4 பாக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இருக்க 4 பாக்ஸ்ல பிசி 0 இருக்கு, பிசி 1 இருக்கு, லேப்டாப் 0 இருக்கு, சர்வர் 0 இருக்கு. இப்போ பிசி 0க்கு என்ன ஐபி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா 172.16.5.10. ஸோ அதே மாதிரி பிசி 0குள்ள போயிட்டு டெஸ்க்டாப் குள்ள போயிட்டு ஐபி என்னது 172.16.5.10. ஸோ அதுக்கான சப்நெட் வந்து 255.0 தான் எல்லாத்துக்கும். 255.0 கேட்வே, அதோட ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் கேட்வே. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா 172.16.5.1. இப்போ அதே மாதிரி லேப்டாப் ஜீரோக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காரு, நம்ம பார்த்து கரெக்டா போட்டுருங்க. 172.16.5.11. ஸோ அதே 172.16.5. ஸோ அவ்வளோதான். இந்த சைட் கிளைண்ட்டுக்கு ஐபி செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட் பிசிக்கு இதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? பிசி ஒன்னுக்கு 192.168. 68.5.30. Gateway IP 68.5. என்னடா அது 5.1. 5.1. டேய் யார் வயசுல அது? காதலே கத்துறாங்க. நண்பே கூப்பிடுறான், கார்த்தியோட நண்பன் கூப்பிடுறான். என்ன மாதேசான்னு கேக்குற? கார்த்தி நண்பனாலே தெரிய வேணாமா? கொண்டே முறாடி. தனிப்படி பேசுற. பேட்டி நடத்தல, சும்மா இருங்களா? நடத்துறா பேட்டி பாரு, செகண்ட் பேட்ச் காரனே இவ்வளவு சீரியஸா இருக்கியா? ஃபர்ஸ்ட் பேட்ச் முண்டைங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நடத்துறா, தூக்கம் வருது, நடத்துறா. இப்போ டிஃபால்ட் கேட்வேயும் கொடுத்தாச்சுரா எல்லாத்துக்கும். ஸோ கொஸ்டின்ல கொடுத்த மாதிரியே எல்லா ஐபியும் செட் பண்ணியாச்சுடா. ரவுட்டருக்கு ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கும் செட் பண்ணியாச்சு, 2 ரவுட்டருக்கும். பிசிக்கும் செட் பண்ணியாச்சு, லேப்டாப்க்கும் செட் பண்ணியாச்சு, இந்த பிசிக்கும் செட் பண்ணியாச்சு, சர்வருக்கும் செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பேசிக் கான்ஃபிகரேஷன் டாஸ்க் ஆன் ரவுட்டர். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் அப்டேஷன், அது பண்ணிட்டோம். கான்ஃபிகரேஷன் ஐபி அட்ரஸ் செட்டிங் ஆன் நெட்வொர்க்கிங் டிவைசஸ், அதுவும் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெரிஃபை கனெக்டிவிட்டி. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிருக்க எல்லாம் கரெக்டான்னு பார்க்கணும். ஸோ 2 சைடும் பிங் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்ஐபி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்ஐபி யூஸ் பண்றதுக்கு இன்னொன்னு நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி வந்து எனேபிள் மோடுக்கு வந்துட்டு எனேபிள் மோட்ல தான் இருக்கும். ஷோ ஐபி அப்படின்ற ஒரு கமெண்ட் அடிச்சீங்க அப்படின்னா என்ன ரூட் இருக்கு அதோட நெட்வொர்க் அட்ரஸ் காமிச்சிரும். இங்க பாருங்க 172.16.5.0.
இத அப்படியே நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்து இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாரு, இதோ அப்படியே நெட்வொர்க்கிங் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கான்ஃபிக் சொல் சொல்லு சொல்றா. புரியல புரியல. ஷோ வீடியோல ஐபி காட்டுக்கூடா. ரூட்டா? டேய் ஐபி எல்லாம் அசைன் ஏன் கட் பண்ணிட்டு திரும்பி போடுறியா? தெரியுது. இப்ப அதான்டா. இப்ப ஃபர்ஸ்ட்டு எல்லா அ ரௌ 2 ரவுட்டர்ல இருக்கிற 2 இன்டர்ஃபேஸ்க்கும் ஐபி செட் பண்ணிட்டோம். 2 ரவுட்டர்லயுமே. இப்ப எல்லா கிளையண்ட்லயும் போயிட்டு அவங்க என்ன ஐபி குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரவுட்டர்ல போயிட்டு ஐபி செட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2வது சப்டிவிஷன் எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்லயும் போய் ஐபி செட் பண்ணுங்கன்னு சொல்ட்டாங்க. அதையும் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெரிஃபை கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை கனெக்டிவிட்டி அப்படின்னா இந்த சைட்ல இருந்து இந்த சைட் பிங் பண்ண முடியுதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஈஸியான என்ன எதை வச்சு ரூட் எழுத முடியும்னா ரிப் அப்படின்றத வச்சுதான் எழுத முடியும். ஸோ இப்போ இந்த ரிப்பு ரூட் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப் ரூட் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி வந்து எனேபிள் ஹேஷ்டேக் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஷோ ஐபி ரூட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன ரூட் இருக்குன்றது வந்துடும். என்னென்ன ரூட் வித் நெட்வொர்க் அட்ரஸ் வந்துடும். இப்போ அஹ், அஹ், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிப்புக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி ரவுட்டர் ஆர்ஐபி அப்படின்னு போட்டுட்டு வெர்ஷன் 2 அப்படின்னு போட்டுட்டு இப்ப நெட்வொர்க் அப்படின்னு போடணும்ல இங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஹேஷ்டேக் இருக்கும்போது ஷோ ஐபி ரூட் அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கே என்ன போடணும்ன்றது காமிச்சிடும். ஸோ இத போடணும். ஸோ இங்க வந்து இத போட்டுட்டு அடுத்து திரும்பி நெட்வொர்க் இங்க அடுத்தது என்ன இந்த சீக்கு நேரா என்ன இருக்கோ அதெல்லாம் போடணும். அதோட நெட்வொர்க் அட்ரஸ் தான் இங்க போடணும் ஆக்சுவலா. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல பார்த்து டைப் பண்ணி போட்டா அப்படின்னா ஒரு ரவுட்டருக்கு முடிஞ்சுச்சு. இப்போ அப்படியே அதர் சைடு ரவுட்டருக்கு போகணும். இது என்னடா டேய், மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டேன்டா டேய் மதனு. இல்ல இல்ல இருக்கு. இப்போ வந்துட்டு இப்ப இந்த ஹேஷ் ப்ராம் வரும்போது ஷோ ஐபி ரூட் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்னது டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குன்றத காமிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்து வச்சுட்டு கான்ஃபிட்டிக்குள்ள போயிட்டு ரவுட்டர் ஆர்ஐபிக்குள்ள போயிட்டு வெர்ஷன் வெர்ஷன் 2க்குள்ள போயிட்டு இப்ப நெட்வொர்க் சிக்கு நேரா என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிடணும் அந்த 0 வரைக்கும். இதுல வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி யூஸ் ஆகாது. இப்ப நமக்கு செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ரூட் எழுதிட்டோம். இப்ப போய் பிங் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கன்றது தான் 2வது சப்டிவிஷன் 3வது சப்டிவிஷன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துருவோம். பிங் அந்த சைடு ஏதாவது ஐபி யாராவது சொல்லுங்கடா. இந்த சைடு என்ன ஐபி? நைன்டி டூ டாட் 160.5.30. ஸோ பிங் ஆயிருச்சு. ஸோ இதான் கனெக்டிவிட்டி வெரிஃபிகேஷன். ஸோ இதோட செகண்டும் முடிஞ்சுச்சு. ஹலோ மதன். ஏ மதனு 1 2 3 4 5 முடிஞ்சுச்சு. 1 2 3 4 5 முடிஞ்சுச்சு.
5 முடிஞ்சிருச்சு. அடுத்த 5க்கு இல்ல 3 தான். அந்த 3 வந்து